குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல டைரக்ஷன். ஓகேவா? ஸோ டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம் கம்பல்சரி வரும். ஸோ மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். ஓகேவா? பட் கம்பல்சரி ஒரு கொஷின் இதுல இருந்து கேட்பாங்க. ஸோ ஜென்ரலா நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் தெரியும். ஸோ 4 டைரக்ஷன்ஸ் தெரியுமா? ஸோ மேலே நார்த்து, கீழே சவுத்து, ஸோ இந்த சைடு ஈஸ்ட், தென் லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட். ஓகேவா? ஸோ இது இல்லாம பார்க்கும்பொழுது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த சைடு இருக்கிறது, அதாவது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கே அப்படின்னா ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும், நார்த் ஈஸ்ட். அதே மாதிரி கீழே பார்க்கும்பொழுது இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எழுதணும், சவுத் ஈஸ்ட். தென் இது வந்து சவுத் வெஸ்ட், லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நார்த் வெஸ்ட். ஓகேவா? ஸோ ஜென்ரலா வந்து டைரக்ஷன்ல டோட்டலா இந்த 8 டைரக்ஷன்ஸ் தான். ஓகேவா? அதுல மேஜரா கேட்கறது இந்த நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும் அப்படின்னா அது இன்டீரியர் இது கேட்பாங்க. ஓகேவா? நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். ஓகேவா? இந்த டயக்ராம் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ டைரக்டா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாமே வந்து 90 டிகிரி பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதுல 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி பேஸ் பண்ணி வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி வரும். கேட்கிற கொஸ்டின்ஸ்ல எதுலையுமே பித்தாகரஸ் பேஸ்டு கேட்கறது கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த 90 டிகிரி மாடல் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி பேஸ்டு தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அசோக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் M and drive 9 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அசோக் அப்படின்றவன் எம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றான். ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நான் எம்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ பாயிண்ட் எம்ல இருந்து ஸோ ஃபர்ஸ்ட் எங்க போறான்? டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஈஸ்ட்னா இந்த பக்கம் ரைட் சைட். ஓகேவா? ஸோ எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 9. ஸோ இதுல ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப நம்பர்ஸை கரெக்டா போடணும். சம்டைம்ஸ் டைரக்ஷனை மட்டும் கேட்பான். ஒரு சில தடவை நம்பர் பிளஸ் டைரக்ஷன் ரெண்டுமே சேர்த்து கேட்பான். ஓகேவா? ஸோ இதுல ஆப்ஷன்ஸ்ல நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்ம நம்பர்ஸும் சேர்த்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பாயிண்ட் எம் அண்ட் டிரைவ் 9 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். ஸோ ஈஸ்டை நோக்கி அவன் 9 கிலோமீட்டர் போறான். இப்ப பாருங்க. ஸோ இப்ப இந்த டைரக்ஷன் ஈஸ்ட் நோக்கி போகும்பொழுது இப்படி நடந்து போறோம். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த சைடு என்ன வரும்? ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட். ஜஸ்ட் நம்ம அஷ்யூம் பண்ணாலே போதும். நீங்க இந்த சைடு பார்த்து நடந்து போகும்போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் இந்த சைடு தானே இருக்கும். ஸோ ரைட் இந்த சைடு, லெஃப்ட் இந்த சைடு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? தென் ஹி டேக் எ ரைட் டர்ன். ஸோ இப்போ இங்க நிக்கிறான். இப்போ ரைட் டர்ன் எடுக்கணும் அப்படின்னா இப்படி கீழே வருவோம். கரெக்டா? ஸோ எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க? 11 கிலோமீட்டர்ஸ். ஸோ 11 பக்கத்துல போட்டுக்கும். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் எந்த டைரக்ஷன் பார்த்து நிக்கிறான்? சவுத். அப்போ இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட். ஸோ ரைட் டர்ன் எடுக்கணும்னா இப்படி எடுப்பான், லெஃப்ட் எடுக்கணும்னா இப்படி எடுப்பான். ஸோ கொஸ்டின்ல என்னன்னு சொல்லியிருக்காங்க? அண்ட் தென் he take right turn and drive 3 kilometer. திரும்பவும் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறான்? ரைட் எடுத்து 3 கிலோமீட்டர் நடக்கிறான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? Again he turned right and drive 7 கிலோமீட்டர். ஸோ இப்ப பாருங்க. ஸோ மறுபடியும் இப்ப இந்த சைடு நிக்கிறானா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்கு. ஓகேவா? ஸோ நிமிஷம் டயக்ராம் கொஞ்சம் பெருசா போடுறேன். இங்க இடம் சின்னதா இருக்கு.
So M, so first 9, then right எடுக்கிறோம் 11. ஓகேவா? திரும்பவும் இந்த சைடு ரைட், இந்த சைடு லெஃப்ட். ரைட் வந்து 3. ஸோ 3ன்றப்போ நான் 9 விட சின்னதா போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ 3. தென் இப்போ இந்த சைடு பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பார்த்து இருக்கான். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன் எகெயின் இந்த சைடு ரைட், இந்த சைடு லெஃப்ட். கரெக்டா? ஸோ அப்போ என்ன எடுக்கிறான்? எகெயின் ஹி டர்ன் ரைட் அண்ட் 7 கிலோமீட்டர். திரும்பவும் இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர்? 7. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 11 இருக்கு. ஸோ அதனால பாதிக்கு மேல போட்டுக்கோங்க 7. ஓகேவா? மறுபடியும் இப்ப நார்த் டைரக்ஷன் பார்த்தே வந்துட்டான். ஸோ இது ரைட்டு, இது லெஃப்ட். தென் ஃபைனலா என்ன சொல்லியிருக்காங்க? அட் லாஸ்ட் ஹி டர்ன் லெஃப்ட் அண்ட் டிரைவ் 6 கிலோமீட்டர். ஸோ மறுபடியும் லெஃப்ட் எடுத்து 6 கிலோமீட்டர் போறோம். ஓகேவா? அண்ட் ஸ்டாப்ஸ் அட் பாயிண்ட் என். இப்போ இங்க நிக்கிறான். ஓகேவா? ஸோ இது இங்க ஸ்டார்ட் பண்ணா இங்க வந்து நிக்கிறான். ஓகேவா? How far shortest distance and towards which direction should he drive in order to reach point M again? So திரும்பவும் M கிட்ட போகணும் அப்படின்னா இதோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இது எல்லாமே 90 டிகிரி கட்டு தான். இப்ப பாருங்க, ஸோ இந்த டர்ன் எடுங்க. இது 9 இருக்கா? இங்க பாருங்க, இங்க 6, இங்க 3, 9 ஆயிடுச்சா? இப்போ வெர்டிக்கல் பாருங்க. சோ இது ஃபுல்லா எவ்வளோ? 11. கரெக்டா? ஸோ 11ல ஆல்ரெடி இந்த வெர்டிக்கல் எது வரைக்கும் வந்திருக்கான்? 7. ஓகேவா? அப்போ 11 மைனஸ் 7 அப்போ எவ்வளோ வரும்? 4. அப்போ 4 கிலோமீட்டர் எதை பார்த்து போகணும்? இப்ப கீழே இருக்கான், மேல பார்த்து போகணும் மறுபடியும். அப்பனா 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த நார்த். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. இதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட். ஓகேவா? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி வரும்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும், அதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். தான் நீங்க டயக்ராம் மட்டும் கரெக்டா போடணும். சரி, ஓகே. சரி, கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அசோக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் எம் அண்ட் 9 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ எடுத்தோடனே அவன் ஈஸ்ட்டை பார்த்து போறான். அப்பனா 9 கிலோமீட்டர் ஈஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஈஸ்ட் பார்த்து இருக்கான். என்ன டர்ன் எடுக்கிறான்? ரைட் டர்ன். ரைட் டர்ன்னா அப்படியே கீழே வரும். ஓகேவா? ஸோ ரைட் டர்ன் எடுத்து எவ்வளோ கிலோமீட்டர் போறோம் அப்படின்னா 11 கிலோமீட்டர். ஸோ ரைட் எடுத்துட்டு 11 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போறான். ஓகேவா? இப்போ திரும்பவும் என்ன எடுக்கிறான்னா ரைட். இப்ப பாருங்க, கீழே பார்த்து சவுத் டைரக்ஷன்ல இருக்கான். ஸோ இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க அசியூம் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ அப்போ திரும்பவும் ரைட்னா மறுபடியும் இந்த பக்கமே வரான். ஓகேவா? எத்தனை கிலோமீட்டர் போறான்? 3 கிலோமீட்டர் தான் போறான். ஓகேவா? மறுபடியும் அங்க நின்னுட்டு திரும்பவும் ரைட் எடுக்கிறான். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷன் பார்த்து நிக்கிறான். ஓகேவா? இங்க இது லெஃப்ட், இது ரைட்டு. ஓகேவா? அப்போ திரும்பவும் ரைட் எடுக்கிறான். எத்தனை கிலோமீட்டர் போறான்னா 7 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ மறுபடியும் மேல எத்தனை கிலோமீட்டர் போறான்? 7 கிலோமீட்டர் நடக்கிறான். மறுபடியும் அங்க இப்போ மறுபடியும் நார்த் டைரக்ஷன் பார்த்து நிக்கிறான். ஸோ இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா? பட் லாஸ்டா என்ன எடுக்கிறான்? லெஃப்ட் எடுக்கிறான். லெஃப்ட் எடுத்து 6 கிலோமீட்டர் நடக்கிறான். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான், அதோட ஸ்டாப் ஆயிட்டான். ஸோ அதான் என் பாயிண்ட் என். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, திரும்பவும் அவன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போகணும்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது கரெக்டான எப்படி செக் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் வெர்டிக்கல். கொஸ்டின் வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இப்படி தானே கேட்டிருக்காங்க. இதுதான் வெர்டிக்கல். ஓகேவா? மேல இருந்து கீழேனா வெர்டிக்கல், இது வந்து ஹரிசாண்டல். ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்பனா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, இந்த லைன் வந்து டோட்டலா எத்தனை கிலோமீட்டர்? 9. கரெக்டா? அதுவே கீழே பாருங்க. ஸோ இது 6, இது 3. அப்ப 6 + 3 9. ஸோ ஒரே தூரம் ஆயிடுச்சா? இப்போ அதே மாதிரி வெர்டிக்கல் வரணும். ஸோ வெர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா இது 11. கரெக்டா? பட் இது வந்து எவ்வளவுதான் சொல்லியிருக்கான்? 7 தான் இருக்கு. அப்போ
இது டோட்டலா 11, இது வரைக்கும் 7. அப்போ இந்த இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா மிச்சம் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா? ஸோ அதுதான் 4 கிலோமீட்டர். ஸோ அவன் திரும்பவும் எம்முக்கே போகணும்னா எந்த டைரக்ஷன் பார்த்து நடக்கணும்? இப்படி மேல பார்த்து போகணும். இட் மீன்ஸ் நார்த் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இதே தமிழ்ல பாத்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டுக்கு இடதுபுறம் வலதுபுறம். ஓகேவா? ஸோ ரைட்னா வலது, லெஃப்ட்னா இடது. காப்பி பண்ணியாச்சா? ஓகே. இது உங்களுக்கு கொடுத்த புக்ல இருக்கும், ஸ்பைரல்ல. சரியா? ரீசனிங் புக்ல இருக்கும். அதனால கொஸ்டின்ஸ் எதுவும் எழுத தேவையில்ல. ஆன்சர் மட்டும் அந்த டயக்ராம் மட்டும் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப இதை கவனிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், சஞ்சய் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஒய். ஸோ என்னன்னு சொல்லியிருக்காங்க? சஞ்சய் வந்து ஒய்ன்ற பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றான். ஓகேவா? ஒரே நிமிஷம். ஸோ ஒய் அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றான். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் ஒய். ஓகேவா? அண்ட் டிரைவ்ஸ் 43 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். அதாவது வடக்கு நோக்கி 43 கிலோமீட்டர் ஓடுறான். இப்ப இதுதான் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நார்த் பக்கம்னா எப்படி போவான்? நேரா போவான். கரெக்டா? ஸோ எத்தனை கிலோமீட்டர்? 43 டுவர்ட்ஸ் நார்த். இப்ப பாருங்க, இது லெஃப்ட், இது ரைட்டு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன எடுக்கிறான்? லெஃப்ட் டர்ன் எடுக்கிறான். எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 67. ஸோ அப்போ லெஃப்ட் 67. ஓகேவா? மறுபடியும் இப்போ வெஸ்ட் பார்த்து இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட். ஓகேவா? ஸோ என்ன எடுக்கிறான்? லெஃப்ட் தான் எடுக்கிறான். எத்தனை கிலோமீட்டர்? 94. ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் லெஃப்ட் எடுத்தானா இதே டைரக்ஷனுக்கே வருவான். ஆனா 94 சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இங்க எத்தனை இருக்கு? 43. அப்பனா கீழே வரைக்கும் வரும். அது கொஞ்சம் பெருசா போடணும். ஓகேவா? 94. இப்போ மறுபடியும் சவுத்த பார்த்து வந்துட்டானா, இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? தென் ஹி டர்ன் a left and drive 22 கிலோமீட்டர். மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 22 கிலோமீட்டர் போறோம். ஸோ இது வந்து 67க்கு 22 சின்னதுன்றனால சின்ன கோடா போட்டிருக்கேன். மறுபடியும் இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா? ஸோ என்ன எடுக்கிறான்? திரும்பவும் லெஃப்ட் டர்ன் தான் எடுக்கிறான். எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறான்? 68. ஸோ 68ன்றப்போ அப்படியே மேலே போகணும். ஓகேவா? ஸோ ஏன்னா இதுக்கு பாதிக்கு பாதி இது. ஓகேவா? அப்போ 68ன்றப்போ கொஞ்சம் பாதிக்கும் மேலே போகணும். ஓகேவா? ஸோ இது வந்து 68. மறுபடியும் தென் ஹி டர்ன் ரைட். இப்போ மறுபடியும் நார்த்தை பார்த்திருக்கானா, இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ திரும்பவும் எத்தனை கிலோமீட்டர் போறான்னா 31 கிலோமீட்டர் போறான். ஓகேவா? தென் மறுபடியும் என்ன எடுக்கிறான்? ரைட் எடுக்கிறான். ஸோ திரும்பவும் ரைட்னா மறுபடியும் கீழே வருவான். அவ்வளவுதான், இதோட வந்து நின்றுவான். ஸோ எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 17. இப்போ இசட் அப்படின்ற பாயிண்ட்ல வந்து நின்னுட்டான். ஓகேவா? மறுபடியும் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அதேதான், திரும்பவும் ஒய்க்கு போகணும் அப்படின்னா அவன் எந்த டைரக்ஷன்ல போகணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டைரக்ஷன் பாத்தீங்கன்னா என்ன வரும்? ஈஸ்ட். இப்ப பாருங்க, நம்ம டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணோம். கரெக்டா? ஸோ அதுக்கு முன்னாடி வேர்டிகலா இருக்கிறது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா?
ஸோ இப்போ இது பெருசு எவ்வளோ நம்மளுக்கு 94 ஓகேவா. ஸோ அப்போ இந்த சைடு வெர்டிக்கல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் இந்த வெர்டிக்கல் எவ்வளோ 68. தென் அதுக்கப்புறமா திரும்ப இந்த வெர்டிக்கல் எவ்வளோ 17. தென் இந்த கோடு வந்து 43. ஸோ ஆட் பண்ணா என்ன வரும் 10 18 மாத்தி போட்டேன் ஒரே நிமிஷம். நைன்டி 43. அதுக்கப்புறமா இது ஹரிசாண்டல் திரும்ப 94 22 68 again 31. ஓகே ஓகே இதுல நம்ம பார்க்க தேவையில்லை ஏன்னா ஸோ இவங்க கீழே வரைக்கும் வந்து கட் எடுத்திருக்காங்களா. ஸோ அதனால நம்ம இதை செக் பண்ண தேவையில்லை. ஸோ இதே ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சமமா வந்து நின்னுச்சு ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நேர்கோட்டுல வந்து நின்னுச்சு ஓகேவா ரெண்டு பேரும். பட் ஆனா இந்த சம் அந்த மாதிரி இல்ல. ஸோ இதுல வந்து கீழே வரைக்கும் போயிட்டு திரும்பவும் டேர்ன் பண்ணி வந்திருக்காங்க ஓகேவா. ஸோ அதனால நம்ம வெர்டிக்கல் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. டைரக்டா ஆன்சரே கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த பாருங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இப்போ இதுல பெரிய டிஸ்டன்ஸ் என்னது 67 கரெக்டா. ஸோ 67ல இருந்து இந்த சின்ன சின்ன டிஸ்டன்ஸை பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணும். ஆக்சுவலா இது எப்படின்னா இது ஒரு பெரிய கோடு கரெக்டா. ஸோ இதுல எப்படி இருக்கு கோடு இப்படி வந்து திரும்பவும் மேல வருதா திரும்பவும் இந்த சைட் இட் மீன் இப்படி வருது ஓகேவா. மறுபடியும் இப்படி வருது இந்த கோடு இப்படி. ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸை தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த பெரிய டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸையும் பிளஸ் பண்ணி இதுல இருந்து மைனஸ் பண்ணா நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும் ஓகேவா. இதுதான் ஆக்சுவலா மெத்தடு. இது நம்ம டயக்ராம்ல இப்படி போட்டிருக்கறனால நம்மளுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கு. புரிஞ்சுதா. ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பெரிய டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த ரெண்டு குட்டி டிஸ்டன்ஸை பிளஸ் பண்ணி அப்புறம் பெருசுல இருந்து மைனஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிமைனிங் இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும் கரெக்டா. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 67. தென் கீழே வந்து பாத்தீங்கன்னா இது 22 இது எவ்வளோ 31 ஓகேவா. இது ரெண்டையும் ஆட் பண்ணமா ஆட் பண்ணா என்ன வருது 54. ஸோ 67ல 54 போச்சுன்னா எவ்வளோ 13 சரி 53 14 22 plus 31 53 ஓகேவா. ஸோ 67ல 53 போச்சு அப்படின்னா ஆன்சர் என்னது 14. எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு எது கண்டுபிடிக்குமோ அது எப்படியும் ஒரு வேல்யூ தெரிஞ்சிடும். அதுல இருந்து மைனஸ் பண்ற மாதிரி தான் வரும் ஓகேவா. ஸோ இந்த 53 எப்படி வந்துச்சுன்னா 22 plus 31 ஓகேவா. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பெரிய டிஜிட் இதுல இருந்து மைனஸ் பண்ணோம். ஸோ அப்போ 14. ஸோ 15 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். ஸோ அவன் ஈஸ்ட்டை பார்த்து தானே போகணும். ஸோ 14 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். புரிஞ்சுதா. ஸோ ஆப்ஷன் பி. இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. நீங்க சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க ஓகேவா டயக்ராம் புரியுற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ல இருந்து ஸ்டார்ட் பண்றான் மேல போறான் வடக்கு நோக்கி 43 ஓகேவா. அப்போ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் திரும்பவும் லெஃப்ட் 67 திரும்ப லெஃப்ட்ன்றப்போ மறுபடியும் கீழே இறங்குறான் 94. ஸோ 94ன்றப்போ கீழே வரைக்கும் போகும். திரும்ப இது ரைட் இது லெஃப்ட்
ஸோ லெஃப்ட் எடுத்து 22, திரும்பவும் லெஃப்ட் எடுத்து 68, எகெயின் ரைட் எடுத்து 31, மறுபடியும் ரைட் எடுத்தா கீழே வந்துடும் கரெக்டா 70. ஸோ இப்போ இங்கே ஜெட்ல நிற்கிறான் ஓகேவா. ஸோ இங்கேருந்து அங்கே போக ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 14 கிலோமீட்டர். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அவனே எல்லாமே சொல்லிட்டான். ஆல் டர்ன்ஸ் ஆர் 90 டிகிரி டர்ன்ஸ் அப்படின்ட்டு. காப்பி பண்ணியாச்சா? இந்த லெஃப்ட் ரைட் அப்படி அதெல்லாம் வந்து நீங்க சால்வ் பண்ண ஈஸியா வந்துடும் சரியா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. சுரேஷ் starts from point Z and drive 8 kilometer towards west. ஸோ அப்பனா Z இந்த பக்கம் வச்சுக்கலாமா?
ஓகேவா? ஸோ எத்தனை கிலோமீட்டர் வெஸ்ட் பார்த்து போறான்? மேற்கு நோக்கி 8. ஓகேவா? ஸோ இப்போ இது லெஃப்ட், இது ரைட்டு. தென் என்ன சொல்றாங்க? ரைட் டர்ன் எடுக்கிறான். எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? அப்ப ரைட்னா மேல பார்த்து. இப்ப நார்த் டைரக்ஷன்ல இருக்கான். ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டு. ஓகேவா? மறுபடியும் என்ன எடுக்கிறான்? ரைட் எடுத்து 12. ஸோ ஆல்ரெடி இங்க 8 இருக்கு. ஓகேவா? அப்பனா இதையும் தாண்டி போகணும். ஸோ 12. புரிஞ்சுதா? இப்போ இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ திரும்ப என்ன அடிக்கிறான்? 12 கிலோமீட்டருக்கு அப்புறம் லெஃப்ட் அடிக்கிறான். ஸோ லெஃப்ட்னா மேல. ஸோ மேல எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? எகெயின் இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ லெஃப்ட் அடிக்கிறான். எத்தனை கிலோமீட்டர்னா 6. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6. எகெயின் ஹி டர்ன் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்னா திரும்பவும் கீழே தான் வரான். ஓகேவா? ஸோ எகெயின் ஹி டர்ன் லெஃப்ட். இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒரே நிமிஷம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 5 பார்த்தோமா? ஹி டர்ன் லெஃப்ட் அண்ட் டிரைவ் 5 கிலோமீட்டர் அண்ட் எகெயின் ஹி டர்ன் லெஃப்ட் 6 கிலோமீட்டர். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆல்ரெடி இங்க 8 இருக்கு. ஓகேவா? ஸோ இது டோட்டலா 12. அப்போனா 6 வரும் பொழுது இது கொஞ்சம் தாண்டி வரும். இதெல்லாமே வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஓகேவா? கரெக்டா பண்ணும். இப்போ பாருங்க, இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி இதுல இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு? 8. அப்பனா மிச்சம் இருக்கிறது எவ்வளவா இருக்கும்? 4. கரெக்டா? பட் ஆனா இங்க எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துருக்கான்? 6 கிலோமீட்டர்ன்றப்போ இந்த ஜெட்டை தாண்டி வரணும். ஓகேவா? அதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா தப்பாயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து 6. எகெயின் இது ரைட், இது லெஃப்ட். ஸோ திரும்பவும் என்னதான் எடுக்கிறாங்க? லெஃப்ட் டர்ன் தான் எடுக்கிறாங்க. 15 கிலோமீட்டர். ஸோ அப்போ 15ன்றப்போ கீழே வரைக்கும் வரும். ஸோ ஏன் கீழே வரைக்கும்னா, இப்போ வெர்டிக்கல் பாருங்க, இது 5, இது 4. ஸோ 5 பிளஸ் 4 எவ்வளவுதான் வருது? 9 தான் வருது. பட் இங்க எத்தனை கிலோமீட்டர்? 15 கிலோமீட்டர் அப்படின்றப்போ கீழே வரைக்கும் வரும். ஓகேவா? கொஞ்சம். தென் இது ரைட், இது லெஃப்ட். ஃபைனலாவும் என்னதான் எடுக்கிறாங்க? லெஃப்ட் டர்ன் தான் எடுக்கிறாங்க. அண்ட் டிரைவ் 2 கிலோமீட்டர் அண்ட் ஸ்டாப்ஸ். ஸோ ஸ்டாப்ஸ் பாயிண்ட் என். ஸோ இங்க நின்னுறாரு. இப்போ இதை செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஸோ இதுல இருந்து கணக்கு பண்ணும்போது இது 6. ஓகேவா? பட் இது டோட்டலா எவ்வளோ? 8. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு பேலன்ஸ் ஆயிடுச்சா? 6 பிளஸ் 2. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் அவன் ஜெட்டுக்கே போகணும் அப்படின்னா அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்? ஸோ நார்த்ன்றது கன்ஃபார்ம், ஏன்னா கீழே இருந்து மேலே போறான் நார்த். இப்போ நம்ம வேர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எல்லாமே எடுக்கணும். ஸோ இந்த டோட்டல் வேர்டிக்கல் எவ்வளோ நம்மளுக்கு? 15. கரெக்டா? அப்போ 15 மைனஸ் ரிமைனிங் இருக்கிறது என்னென்ன பார்க்கணும். ஸோ 5 பிளஸ் 4 ஆல்ரெடி பார்த்ததா. ஸோ 9. ஓகேவா? அப்போ 15ல 9 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 6. அப்போ 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். புரிஞ்சுதா? ஸோ எது கேட்டிருக்காங்களோ அது டோட்டல்ல இருந்து பெரிய நம்பர்ல இருந்து பேலன்ஸ் இருக்கிறத ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான். காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? Next question. So Mr. TR starts from point A. So இங்க எடுத்துக்கலாமா? Point A. ஓகேவா? And drive 23 kilometer towards north. So இங்க இருந்து என்ன பண்றாரு? 23 kilometer north போறாரு. And he take a right. So rightனா எந்த பக்கம் வரும்? இந்த side. கரெக்டா? Take a right and 7 kilometer. So 7 போயிட்டு ஒரே நிமிஷம். So TR, so starts from A, ஓகேவா? ஸோ மேலே போறாரு. ஸோ மேலே போய் எத்தனை போயினா 23 நார்த், ஓகேவா? தென் அதுக்கப்புறம் ரைட் எடுக்கிறாரு 7. எகெயின் இது லெஃப்ட், இது ரைட்டு, ஓகேவா? திரும்பவும் என்ன எடுக்கிறாரு? ரைட் எடுத்து 9 கிலோமீட்டர்ஸ். அப்போனா ரைட்டு 9 கிலோமீட்டர்ஸ். ஏன் சின்னதா போறேன்னா இது ஃபுல்லா 23, ஓகேவா? அதனால நான் சின்னதா போறேன். அண்ட் he take a left turn and drive 13 கிலோமீட்டர். இப்போ இது ரைட்டு, இது லெஃப்ட். ஸோ லெஃப்ட் எடுத்து எவ்வளோ கிலோமீட்டர் போறாருன்னா 13, ஓகேவா? தென் ரைட் டர்ன், மறுபடியும் ரைட் எடுக்கிறார். ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ ரைட் எடுத்தாருன்னா எங்க வருவாரு? கீழே, ஓகேவா? ஸோ ரைட் டர்ன் அண்ட் டிரைவ் 22 கிலோமீட்டர். ஸோ 22 அப்படின்றப்போ கீழே வரைக்கும் வரும். ஏன்னா இது டோட்டலாகவே 23 தான், ஓகேவா? ஸோ அதனால இதுதான் பெருசு. ஸோ 22 வந்து கீழே வரைக்கும் வரும். அண்ட் தென் he take a right. ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டு. திரும்பவும் ரைட் எடுக்கிறாரு. எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 24. ஸோ 24ன்றப்போ கொஞ்சம் தாண்டி வரும். ஏன் அப்படின்னா இது 13, இது 7 ஆட் பண்ணாலே எத்தனை வருது? 20 தான் வருது. ஸோ 24ன்றப்போ கொஞ்சம் தள்ளி வரும். சரியா? தென் நெக்ஸ்ட் மறுபடியும் இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ 24 முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் என்ன எடுக்கிறாரு? ரைட் டர்ன். ஸோ ரைட் டர்ன் எடுத்து மேலே போறாரு 8 கிலோமீட்டர், ஓகேவா? ஸோ 8 கிலோமீட்டர் மேலே போயிட்டு இப்போ ஸ்டாப் ஆடுறாரு பி, ஓகேவா? ஸோ இப்போ இங்கிருந்து இப்படி போகணும். இட் மீன்ஸ் என்ன டைரக்ஷன்? ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்து போகணும். ஸோ கொஸ்டின் கேட்டிருக்கிறது ஹரிசாண்டல். நம்ம இப்பதான் பார்த்தோம். ஸோ இது டோட்டலா 24, இது 7 + 13 எவ்வளோ? 20. அப்போ பேலன்ஸ் எத்தனை கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர். ஸோ 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் வச்சே இதுல கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி, ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இல்ல ஃபிஃப்த் நானே சொல்லி தரேன், ஏன்னா அதுல ஒரே டைரக்ஷன்ல போற மாதிரி இருக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நீங்க போடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மிஸ்டர் டிஆர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ, ஓகேவா, அண்ட் டிரைவ் 19 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ சவுத்தை பார்த்து போறாரு, அதனால நான் மேல இருந்து வரேன். ஓகேவா? ஸோ நான் இதை பாயிண்ட் ஏன்னு வச்சுட்டு 19 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஓகேவா? தென் இப்போ இது பாத்தீங்கன்னா சவுத்ல இது ரைட் இது லெஃப்ட். ஸோ அவர் என்ன எடுக்கிறாரு, ரைட் டர்ன் அண்ட் டிரைவ் 31 கிலோமீட்டர். ஸோ டைரக்ட் நேரா போறாரு. எத்தனை கிலோமீட்டர்னா 31. தென் இது லெஃப்ட் இது ரைட்டு. ஸோ என்ன எடுக்கிறாரு, ரைட் டர்ன் எடுக்கிறாரு 5 கிலோமீட்டர். ஸோ இது 19னால இது நான் கொஞ்சம் சின்னதா போட்டிருக்கேன். திரும்பவும் இது லெஃப்ட் இது ரைட்டு. ஸோ ரைட் டர்ன் அண்ட் 8 கிலோமீட்டர். திரும்பவும் அப்ப ரைட் எடுத்து 8. ஓகேவா? மறுபடியும் இது லெஃப்ட் இது ரைட்டு. திரும்பவும் என்ன எடுக்கிறாரு, லெஃப்ட் எடுத்துட்டு சாரி ரைட் எடுக்கிறாரு. ஸோ எத்தனை டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர். மறுபடியும் 5 கிலோமீட்டர். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஆல்ரெடி ஒரு ரைட் எடுத்து 5 போயிட்டு 8, திரும்பவும் 5. அப்பனா என்னன்னா இந்த ஹரிசாண்டல் லைன்லயே வந்து நிக்கிறாருன்னு அர்த்தம். சொல்றது புரிஞ்சா? தென் ஹி டர்ன் லெஃப்ட். லெஃப்ட்ன்றப்போ இப்படி வந்த வழியிலேயே திரும்ப போறாரு. ஸோ எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 கிலோமீட்டர். ஸோ வந்த வழியிலேயே 14 கிலோமீட்டர் போறாரு. ஓகேவா? ஒரு பாதிக்கு மேல போட்டுக்கலாம். அண்ட் ஹி டேக் ஏ ஃபைனல் லெஃப்ட். ஸோ இது ரைட் இது லெஃப்ட். ஸோ லெஃப்ட் டர்ன்ன்றப்போ நேரா மறுபடியும் மேலேயே போகணும். ஸோ மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க, அதே 19. ஸோ இங்கேயும் 19 அதே 19. அப்போ இந்த ரெண்டும் சேம். ஓகேவா? அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இங்க வந்து எண்ட் ஆயிடுறாரு. ஓகேவா? ஸோ ஹவு ஃபார் த டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் ஷுட் ரீச் பாயிண்ட் ஏ அகைன். மறுபடியும் இந்த சைடு போகணும்னா எந்த டைரக்ஷன் பார்த்து போகணும், ஈஸ்ட். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு நம்மளுக்கு 31. கரெக்டா? 31ல இது ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ 14 பிளஸ் 8 நம்மளுக்கு என்ன வரும், 22. ஓகேவா? ஸோ 31ல 22 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 9. ஸோ 9 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் டு த ஈஸ்ட். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 6th கொஸ்டின் மட்டும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சும்மா ட்ரை பண்ணுங்க, தெரிலனா நான் சால்வ் பண்றேன். Answer C. Very good. 76 kilometer towards west. எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? ஓகேப்பா. அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. 7th கொஸ்டின். 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. ஓகேவா? முடிச்சவங்க 7th கொஸ்டின்.
7th கொஸ்டின் போட்ட ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஆ 12 கிலோமீட்டர் டு த ஈஸ்ட். ஆப்ஷன் சி. எல்லாருக்குமே ஆன்சர் வருதா பாருங்க. ஆன்சர் கரெக்டா வருதா செக் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டா வந்துச்சா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுங்க. 8th கொஸ்டின். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் சால்வ். ஆன்சர் பி கரெக்ட். எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்.
அதே தான் லெஃப்ட் ரைட் மட்டும் கொஞ்சம் கரெக்டா போடுங்க அவ்வளவுதான். ஸோ எயித்து சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நைன்த் ஒன் சால்வ் பண்ணுங்க. நைன்த் ஒன்னுக்கு ஆன்சர் டி. கரெக்ட். 46 கிலோமீட்டர்.
Next 10th question. Answer A, correct answer. Next 11th question. Ah, 11th one, answer C. Twelfth one D, correct answer. யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது கொஸ்டின்? எல்லாருமே சால்வ் பண்றீங்களா? ஏதாவது கொஸ்டின் தெரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ எல்லாமே இதே சேம் பேசிஸ் தான், அதனால தான் உங்களை சால்வ் பண்ண சொல்றேன். ஓகே, 13th கொஸ்டின்.
13க்கு ஆன்சர் சி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சாம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ் 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏ டிரைவ் கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த நார்த். ஸோ எத்தனை கிலோமீட்டர்? 8. ஓகேவா? தென் ஹீ டேக் ஏ லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ் 9 கிலோமீட்டர். ஸோ லெஃப்ட் எடுத்து எத்தனை போறாரு? 9. ஓகேவா? அண்ட் டர்ன்ஸ் மறுபடியும் லெஃப்ட்னா திரும்ப கீழே தான் வருவாரு. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13. எகைன் இது ரைட், இது லெஃப்ட். திரும்ப லெஃப்ட் எடுத்து 11 கிலோமீட்டர். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 9 இருக்கு கரெக்டா? ஸோ 11ன்றப்போ இதை தாண்டி இப்படி போகணும். ஓகேவா? லெஃப்ட். எகைன் இது ரைட்டு, இது லெஃப்ட். திரும்ப என்ன சொல்லிருக்காங்க? ஃபைனல் லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ் 5 கிலோமீட்டர். ஸோ திரும்பவும் லெஃப்ட் எடுத்துட்டு 5 கிலோமீட்டர். ஓகேவா? அண்ட் ஸ்டாப்ஸ் அட் பாயிண்ட் பி. ஸோ இங்க வந்து ஸ்டாப் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஹவு ஃபார் த டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் இன் விச் டைரக்ஷன் டு ரீச் பாயிண்ட் ஏ அகைன். ஸோ திரும்பவும் இப்படி போகணும் அப்படின்னா எவ்வளோ? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட். ஓகேவா? ஸோ வெஸ்ட்ல இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். நெக்ஸ்ட் இப்போ டைரக்ஷன் பார்த்துரும். இப்போ பாருங்க ஹரிசாண்டல் தானே பார்க்கணும். ஸோ இது ஃபுல்லா 11. ஓகேவா? இது 9. அப்போ 11ல 9 போச்சுன்னா ரிமைனிங் இது என்னவா இருக்கும்? 2. புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2 கிலோமீட்டர் டு த வெஸ்ட். ஓகேவா? ஓகே. காப்பி பண்ணிக்கோங்க. Next 14th question. D correct.
14th D correct answer. Next 15th one போடுங்க. ஃபிஃப்டீன்த்துக்கு சி கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? ஸோ 15த்துக்கு ஆன்சர் சி. ஃபோர் கிலோமீட்டர் டு த சவுத். Next 16th question. Answer D. Ah, 16th answer D correct. Next 17th. Mm-hmm. 19th A correct answer. இதுல ஒரே ஒரு சம் மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன், ஒரே நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ஸோ மற்ற எல்லாமே அதே மாடல் தான். ஸோ ஒன்று மட்டும் லாஜிக்கல் கொஸ்டின் இருக்கும். ஸோ இப்போ 21 பார்த்துக்கோங்க. A person walk
3 kilometer and turn right. ஸோ ஒருத்தன் வந்து 3 கிலோமீட்டர் நடக்கிறான், ஆனா அவன் எந்த டைரக்ஷன்ல நடக்கிறான்றத சொல்லல. ஓகேவா? கொஸ்டினே வந்து அவன் எப்படி நடந்தான்றதான். ஸோ நம்மளே ஏதாவது ஒரு டைரக்ஷனை அஷ்யூம் பண்ணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அவன் நார்த்ல போறான்ற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எ பர்சன் வாக் 3 கிலோமீட்டர் நடக்கிறான். ஓகேவா? அண்ட் தென் ஸோ நார்த்தை பார்த்து நடக்கிறான். அண்ட் தென் டேர்ன் ரைட். ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ ரைட். ஸோ எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர். ஸோ எகெயின் இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ திரும்ப என்ன எடுக்கிறாங்க? லெஃப்ட் எடுக்கிறாங்க. கரெக்டா? ஸோ அப்போ இந்த சைடு வரும். ஸோ அண்ட் வாக்டு ஃபார் 5 கிலோமீட்டர். ஸோ திரும்பவும் லெஃப்ட் எடுத்து எத்தனை கிலோமீட்டர் மேலே போறாங்கன்னா 5 கிலோமீட்டர். இப்போ உனக்கு அந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னா அவன் ஈஸ்ட பார்த்து போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் வந்து ஆக்சுவலா அவனுக்கு என்ன டைரக்ஷன்னா ஈஸ்ட். எந்த டைரக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பான்னு கேட்டுக்காங்க. இப்ப கவனிச்சுக்கோங்க, இப்ப எடுத்த டைரக்ஷன் என்னது? நார்த். கரெக்டா? அதே மாதிரி நம்ம போட்ட சம்ல முடியிற டைரக்ஷனும் என்னதான்? நார்த் தான். இப்படி போய் மறுபடியும் மேலதான் போறான். கரெக்டா? ஸோ அப்போ முடியிற டைரக்ஷனும் கிளம்புற டைரக்ஷனும் சேம். அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்து லாஸ்டா போனா இதை திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நான் இப்போ ஈஸ்டுக்கு போறேன். 3 கிலோமீட்டர் ஈஸ்ட் பார்த்து போறான். ரைட். ரைட்னா கீழே வருவான். எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர். கரெக்டா? ஆஃப்டர் தட் டர்ன் அகைன் லெஃப்ட். திரும்பவும் லெஃப்ட். இது ரைட், இது லெஃப்ட். ஸோ திரும்பவும் லெஃப்ட் எடுக்கிறான். எத்தனை கிலோமீட்டர்னா 5 கிலோமீட்டர். ஸோ இந்த ஈஸ்ட பார்த்து தான் போறோம்னு சொல்லிட்டோம். இந்த டைரக்ஷன் ஈஸ்ட் தானே. ஸோ ஈஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணா ஈஸ்ட்ல தான் என்ன ஆகும் முடியும். நம்ம வந்து நார்த் எடுத்தோம். ஸோ நார்த் எடுக்கும் போது நார்த்ல தான் முடிஞ்சிச்சு. கரெக்டா? இப்போ வந்து ஸ்டார்டிங்கும் சேம். ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் கொஸ்டின்ஸும் கேட்கணும். பேலன்ஸ் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிடுங்க இன்னைக்கு. வேற டாபிக் பார்க்கலாம். இதுல உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க.